வணக்கம் பவித்ரா. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ உதயசூரியன் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆகிய இருவர் மீதும் கள்ளச்சாராய விவகாரத்தில் ஆதாரமின்றி தங்களை தொடர்புபடுத்தி பேசியதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இந்த திமுக எம்எல்ஏக்கள் நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றனர். தங்களை பற்றி கூறிய கருத்துக்கு 24 மணி நேரத்திற்குள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு வருத்தம் தெரிவிக்காவிட்டால் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாசுக்கும் நிறுவனர் ராமதாசுக்கும் அறிக்கையானது வக்கீல் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாயிலாக இந்த வக்கீல் நோட்டீஸ் ஆனது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் பகுதியில் கள்ளசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60 எட்டி வரக்கூடிய இந்த நிலையில் இன்னும் பலர் சிகிச்சையிலேயே இருக்கின்றனர். பலி எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது, பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இந்த விவகாரம் தொடர்பாக மிக தீவிரமான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கள்ளச்சாராய பாக்கெட் விற்ற கோவிந்தராஜ் என்கின்ற கண்ணுக்குட்டியை கைது செய்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அந்த கள்ளச்சாராயம் விற்றதற்கு மூளையாக செயல்பட்ட அனைவருமே கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் கள்ளச்சாராய விவகாரத்தில் தொடர்புள்ளதாக திமுக எம்எல்ஏக்களான உதயசூரியன் மற்றும் வசந்தன் கார்த்திகேயன் ஆகியோர் மீது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு தெரியாமல் அந்த பகுதியில் கள்ளச்சாராயமானது விற்கப்படாது எனவும், தெரிந்துமே கண்டு கொள்ளாததால் தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருப்பதாகவும் இந்த 2 எம்எல்ஏக்கள் மீதும் பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை சட்டசபை வளாகத்திற்கு வெளியே திமுகவின் எம்எல்ஏக்களான உதயசூரியன் மற்றும் வசந்தன் கார்த்திகேயன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்த போது கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் குடும்பத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதால் தான் அன்புமணி ராமதாசும் தங்களது அறிக்கையில் இவர்களை குற்றப்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலக தயார் எனவும், அதே போல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க தவறினால் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவார்களா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருந்தனர். எனவே இந்த உண்மைக்கு மாறான கருத்துக்களை திமுக எம்எல்ஏக்கள் மீது உண்மைக்கு மாறான கருத்துக்களை அறிக்கையாக வெளியிட்டிருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். மேலும் அன்புமணி ராமதாஸ் இருவருமே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் மற்றும் வசந்தன் கார்த்திகேயன் இந்த நிலையில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இவர்கள் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்படும் எனவும் இவர்கள் கூறி இந்த நிலையில் தற்பொழுது இருவரும் சேர்ந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் மீது பாமக தலைவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தவறான குற்றச்சாட்டை வைத்ததன் அடிப்படையில் திமுகவின் மூத்த வழக்கறிஞரான வில்சன் மூலம் இந்த வக்கீல் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் துரதிருஷ்டவசமாக கள்ளசாராயம் குடித்து இறந்தது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்த அந்த அறிக்கையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இருவருமே எம்எல்ஏக்கள் மீது தவறான குற்றச்சாட்டை அந்த அறிக்கையில் பதித்து வெளியிட்டிருக்கின்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏக்கள் மற்றும் மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு இருவரும் கேட்க வேண்டும் எனவும், இதையே மற்றும் தமிழ் ஊடகங்களிலும் ஆங்கிலம் ஊடகங்களிலும் நாளிதழ்களும் ஒரு பதிப்பிலும் சமூக ஊடக பக்கங்களிலும் முக்கியமாக மன்னிப்பு தெரிவித்து இவர்கள் வெளியிட வேண்டும் என்று அந்த வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் தமிழக முதல்வரின் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் எனவும் இந்த வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 24 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு இனி வரக்கூடிய காலங்களில் இவ்வாறு திமுக நிர்வாகிகளுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இந்த வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டு திமுக எம்எல்ஏக்கள் மீது தவறு இருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மீதும் அவரது மகன் அன்புமணிக்கும் வக்கீல் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. பவித்ரா.